நம்மெல்லாம் இப்போ லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இத 1970களிலேயே ஒரு டைரக்டர் பண்ணிட்டாருன்னு சொன்னா உங்களை நம்ப முடியுமா? ஆமாங்க, வேற யாரும் இல்ல, நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஐயா தான். கிழக்கே போகும் ரயில்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு சீன்ல வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வரும், சப்பானியும் அவங்களோட வைஃபும் மொய் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல 16 வயது நிலையில வர்ற கமல் அண்ட் ஸ்ரீதேவி இவங்களோட பேர் தான். அந்த படத்துல கடைசியில கமல் வந்து ரஜினியை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவாரு. இந்த கதைய ஏன் கிழக்கே போகும் ரயில்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா, கமலு அந்த படத்துல கடைசியா ஜெயிலுக்கு போயிருக்காரு. இந்த படத்துல ஜெயில் தண்டனையை முடிச்சுட்டு திரும்பியும் வந்து நார்மலா ஸ்ரீதேவி கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத டீகோட் பண்ணா நம்மளுக்கு நல்லா புரியும். நம்ம இப்ப வட சென்னை, விக்ரம், லியோ இந்த மாதிரி படங்களை டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அத ஒரு மனுஷன் 1970களிலேயே பண்ணிட்டு போயிட்டாப்ல. இயக்குனர் இமயம்னு அவரை சும்மாவா சொல்றாங்க?